Okay, இன்றைக்கி பார்க்கலாம்னா part 15 how to convert Excel to text using OpenXml package in Visual Studio 2022. Okay, today's agenda convert Excel to text using OpenXml package in Visual Studio 2022 code explanation. Convert Excel to text using OpenXml package in Visual Studio 2022 demonstration. ஸோ அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸலை வந்து எப்படி டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அதை வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸல் டு டெக்ஸ்ட் கன்வெர்ட்டர் யூஸிங் OpenXml பேக்கேஜோட Visual Studio 2022 கோட் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ Visual Studio 22 கோடில் பார்த்தீங்கன்னா யூசிங் system.io system.link டாக்குமெண்ட் format.openxml பேக்கேஜிங் டாக்குமெண்ட் format.openxml ஸ்ப்ரெட்ஷீட் இதெல்லாமே வந்து ஹெடர் ஃபைல் இது. ஸோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா யூசிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் லைக் கன்சோல் ஸ்ட்ரிங் அண்ட் எக்ஸெப்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. system.io யூஸ் பண்ணால் ஃபெசிலிட்டேட் ஃபைல் அண்ட் டைரக்டிவ் ஆப்ரேஷன் இன்க்ளூடிங் ரீடிங் அண்ட் ரைட்டிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறாங்க. system.link எதுக்கு யூஸ் பண்ணோன்னா டாட் ஃபஸ்ட் அண்ட் டாட் செலக்ட்காக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஃபார்மேட் டாட் OpenXml பேக்கேஜிங் ஃபார் ஓப்பனிங் அண்ட் ஒர்க்கிங் ஃபைல் எக்ஸல் டாக்குமெண்ட் யூஸிங் OpenXml. இது இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம எக்ஸல் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. யூஸிங் OpenXml பேக்கேஜ் மூலமாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் ஃபார்மேட் OpenXml ஸ்ப்ரெட்ஷீட் அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஃபார் ஹேண்ட்லிங் ஸ்ப்ரெட்ஷீட் ஸ்பெசிஃபிக் பார்ட்ஸ் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸலில் ஷீட்டு செல்லு ரோ வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி அதில் கண்டென்ட் எப்படி வந்து சேவ் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டு டெக்ஸ்ட் கன்வெர்ட்டர். ஸோ அதில் வந்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் வாய்ட் ஸ்ட்ரிங் டாட் ஆர்குமெண்ட். ஸோ அது என்ன சொல்ல வரேன்னா டிக்ளேர் நேம் கிளாஸ் கால்டு எக்ஸல் டு டெக்ஸ்ட் கன்வெர்ட்டர் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டிக்ளேர் கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் மார்க் த இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. ஸோ இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராமை டிபெண்ட் பண்ணி தான் வந்து ஸ்டாட்டிக் வாய்ட்மெண்ட் இருக்கும். இந்த ஸ்டாட்டிக் வாய்ட்மெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் கோடிங் ரன் பண்ணுவோம். Visual Studio 22 கோட் வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன சொல்லலாம் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸ்டாட்டிக் வாய்ட்மெண்ட் ஸ்டாட்டிக் டார்மெண்ட் இதில் வந்து இன்புட் ஸ்ட்ரிங் இன்புட் டைரக்டிவ் பார்த்தீங்கன்னா என்னோட இன்புட் எக்ஸில் வந்து நான் வந்து இன்புட் டைரக்டாக கொடுக்குறேன். அவுட்புட் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் டைரக்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் ஃபைல் பார்த்தின் டைரக்ட்லி டாட் கெட் ஃபைல் இன்புட் டைரக்ட்லி. ஸோ இன்புட் டைரக்டில் பார்த்தீங்கன்னா டாட் XLSX மட்டும் தான் எடுக்கிறேன். எக்ஸல் ஃபைல் மட்டும் தான் எடுக்கிறேன். வேறு எந்த ஃபைல் நான் எடுக்கல. ஓகேவா. அது எப்படின்னா நம்ம ஃபார் ஈச் லூப்பில் எடுக்கிறோம். லூப் த்ரோ ஆல் ஃபைல்ஸ் இன் என்கோடிங் டாட் XLSX இந்த இன்புட் ஃபோல்டரில் அது மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா வேறு எந்த ஃபைலும் எடுக்க மாட்டோம். ஓகே. நெக்ஸ்ட்டு யூசிங் ஸ்ப்ரெட்ஷீட் டாக்குமெண்ட் ஈக்குவல் டு ஸ்ப்ரெட்ஷீட் டாக்குமெண்ட் டாட் ஓப்பன் ஃபைல் பாத் ஃபால்ஸ். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஓப்பன் எக்ஸல் ஃபைல் ரீட் ஒன்லி மோடுக்காக நம்ம எடுக்கிறாங்க. ஸ்ப்ரெட்ஷீட் டாக்குமெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் எதுனா என்டையர் எக்ஸல் ஒர்க் புக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் புக் பார்ட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் ஒர்க் புக் பார்ட் இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா கெட் த மெயின் பார்ட் ஆஃப் த ஒர்க் புக் தட் கண்டெய்ன்ஸ் ஆல் ஷீட் அண்ட் ஷேர்டு ஸ்ட்ரிங்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. எல்லா ஷீட்டும் வந்து ஆல் ஷீட்டை வந்து எடுத்துகிட்டு அது வந்து ஷேர்டு ஸ்ட்ரிங்காக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஈச் ஷீட்டின் ஒர்க் புக் பார்ட் டாட் ஒர்க் புக் ஷீட் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஐட்ரேட் த்ரோ ஆல் ஷீட் இன் த ஒர்க் புக். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டாக எடுக்கிறாங்க. ஓகேவா. ஏன்னா வந்து ஐட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக ஐட்ரேட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10 ஃபைல் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் எக்ஸல் ஃபைல் மட்டும் எடுத்துக்கும். அந்த சிங்கிள் எக்ஸல் ஃபைல் வேணும்னா ஒரு ஃபைலாக தான் எடுத்துக்கும். எப்படி பண்ணணும்னா இப்போ ஒரு சிங்கிள் ஃபைல் எடுத்துகிட்டு இப்போ எக்ஸலில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஷீட் 1 எடுக்கும். அந்த ஷீட் 1 எடுத்துகிட்டு அதில் இருக்கிற கண்டென்ட் எடுத்துகிட்டு தனியாக டெக்ஸ்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணும். அதேமாதிரி ஷீட் 2 ஷீட்டில் இருக்கிற கண்டென்ட் என்ன இருக்கோ அதை எடுத்து தனியாக வந்து டெக்ஸ்ட்டாக லோட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஷீட் 3 அதில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அதேமாதிரி ஷீட் 4 என்ன கண்டென்ட் இருக்கோ அது தனியாக எடுத்து கொடுத்துரும். அதேமாதிரி ஷீட் 5. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷீட்டாக வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றி கொடுத்துரும். எப்படி நீ மாற்றி கொடுக்குன்னா நம்மளோட எக்ஸலோட ஃபைல் நேம் என்ன அதோடைய ஷீட் அதோட கண்டென்ட். ஸோ அந்த மாதிரி தான் ஃபைல் நேம் ஷீட் 1 ஃபைல் நேம் ஷீட் 2 ஃபைல் நேம் ஷீட் 2 ஃபைல் நேம் ஷீட் 3 ஃபைல் நேம் ஷீட் 4 ஃபைல் நேம் ஷீட் 5. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஒர்க் புக் பார்ட் ஒர்க் ஷீட் பார்ட் ஈக்குவல் டு worksheet part workbook part dot get part by id sheet dot id sheet data equal to worksheet part worksheet element. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் தான். இது வந்து இந்த பேக்கேஜ் டிபெண்டட் தான். ஓகேவா. அதில் வந்து நிறையா இன்டர்னல் இன்ஸ்டன்ஸ் கிளாஸை டிபெண்ட் பண்ணி அது ரன் ஆகுது. ஓகேவா. ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா ரிட்ரைவ் த ஆக்சுவல் ஒர்க் ஷீட் டேட்டா யூஸிங் இட்ஸ் ஐடி அந்த ஐடி பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுன்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து ஷீட் டேட்டா கண்டெய்ன்ஸ் அ ரோஸ் அண்ட் செல்ஸ் ஆஃப் த ஒர்க் ஷீட். ஸோ அப்படி சொல்ல வராங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் அவுட்புட் ஃபைல் பாத் ஈக்குவல் டு பாத் டாட் கம்பைன் அவுட்புட் டைரக்டரி. ஸோ டாலரில் பார்த்தீங்கன்னா பாத் டாட் கெட் ஃபைல் நேம் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பாத் ஷீட் நேம் டாட் டிஎக்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ ஒரு ஷீட்டோட எக்ஸலோட ஃபைல் நேம் அந்த ஷீட்டோட 1ஓட
கண்டென்ட் ஓகேவா அந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபைலில் சேவ் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு எக்ஸல் ஃபைலோட நேமு, நெக்ஸ்ட் வந்து ஷீட்டோட செகண்ட் ஷீட். ஸோ அதுமாதிரி நெக்ஸ்ட்டு ஷீட் 3 ஷீட் 4 ஷீட் 5 அதான் சொல்ல வரேன். பில்ட் த டெக்ஸ்ட் ஃபைல் நேம் லைக் ஃபைல் அதான் ஃபைல் நேம் அண்டர்ஸ்கோர் ஷீட் நேம் டாட் டெக்ஸ்ட் அது மாதிரி தான் சேவ் ஆகும். யூசஸ் த எக்ஸல் ஃபைல் நேம் அண்ட் ஷீட் நேம். ஸோ ஃபைல் நேம் என்ன ஃபைல் நேமோ ஃபைல் நேம் அண்டர்ஸ்கோர் போட்டு அந்த ஷீட்டு 1 ஷீட் 2 ஷீட் 3 போட்டுட்டு அதோட டாட் டெக்ஸ்ட் அந்த மாதிரி தான் ஃபைல் சேவ் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து யூஸிங்னாலே பேக்கேஜ் கால் பண்ணி தான் அர்த்தம். ஓகேவா. யூஸிங் stream writer equal to new stream writer output file path. So open the text file for the writing. Automatically closes the file after writing due to the using statement. ஸோ முடிஞ்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனப்புறம் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகின்னு சொல்ல வராங்க. இதை தான் வந்து ஃபார் ஈச் லூப் என்ன சொல்லலாம், ஃபார் ரோ இன் ஷீட் இன் எலிமெண்ட் ரோ. ஸோ லூப்ஸ் சொல்கிறது ஈச் ரோ இந்த ஷீட். ஸோ ஒரு ரோவாக வந்து நமக்கு வந்து லூப்பில் வந்து ரன் ஆகிட்டே இருக்குன்னு சொல்ல வராங்க. ஓகே. ஃபார் ஈச் செல் இன் ரோ எலிமெண்ட். ஸோ என்ன சொல்ல வரேன்னா லூப் த்ரோ ஈச் செல் இந்த ரோ. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷீட்டு ரோ இந்த மாதிரி வந்து நமக்கு எக்ஸலில் வந்து லூப்பில் வந்து மாறிட்டே வரும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைட்டர் டாட் ரைட் கெட் செல் வேல்யூ செல் கமா ஒர்க்புக் பார்ட் ப்ளஸ் டேப். ஸோ அந்த ஃபைல்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணிப்பீங்கன்னா ஒரு டேப் யூஸ் பண்ணி நம்ம கண்டென்ட் டைப் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சேவ் ஆகும். கெட் த செல்ஸ் வேல்யூ யூஸிங் ஹெல்பர் மெத்தட் அண்ட் ரைட்ஸ் இஸ் ஃபாலோட் பை த டேப் பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு கண்டென்ட் வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. ரைட் ஆர் ரைட் லைன்ஸ் ஆஃப்டர் ஈச் ரோ ரைட்ஸ் அண்ட் நியூ லைன். ஸோ அதேமாதிரி நியூ லைனில் போட்டு அது சேவ் ஆகிட்டே வரும். ஓகே. டேப்பு அது முடிஞ்சக்கப்புறம் நெக்ஸ்ட் நியூ லைன் அந்த மாதிரி கேட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் கெட் செல் வேல்யூ செல் கமா ஒர்க் புக் பார்ட் இருக்குதுன்னா இது வந்து ஹெல்பர் மெத்தட் தட் ரிட்டர்ன்ஸ் த ரீடபிள் வேல்யூ ஆஃப் த செல். ஸோ அதை பற்றி சொல்ல வரேன். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் வேல்யூ டு செல் டாட் இன்னர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணால் கெட்ஸ் த ரா வேல்யூ ஆஃப் த செல் ஆஸ் அ ஸ்ட்ரிங்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்ல வரேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இஃப் செல் data type not equal to null and then cell dot data type value equal to cell values dot shared string this பண்ணா check if the cell contain a shared string common in excel. ஸோ காமனாக வந்து இந்த எக்ஸல் வந்து இந்த செல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் ஒர்க் புக் பார்ட் ஷேர்டு ஸ்ட்ரிங் டேபிள் பார்ட் டாட் ஷேர்டு ஸ்ட்ரிங் டேபிள் டாட் எலிமெண்ட்ஸ். ஓகே. இந்த ஷேர்டு ஸ்ட்ரிங் ஐட்டம் அதே மாதிரி எலிமெண்ட் இன்டர் ஸ்பேஸ் வேல்யூ இன்னர் டெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணோன்னா லுக்ஸ் அப் த ஷேர்டு ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் டு கெட் த ஆக்சுவல் டெக்ஸ்ட் மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஓகே. இது ரிட்டன் வேல்யூ. இப்போ ரிட்டன் வேல்யூ எதுக்கு யூஸ் பண்ணால் ஃபார் நார்மல் செல்ஸ் நான் ஷேர்டு ஸ்ட்ரிங்ஸ் ஜஸ்ட் ரிட்டன் த வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போது ஃபார் நார்மல் செல்ஸாக தான் வந்து இது வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா. சரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் கோட் எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம், த கோட் ரீட்ஸ் ஆல் டாட் எக்ஸ்எல்எக்ஸ்எக்ஸ் ஃபைல் ஃப்ரம் த ஸ்பெசிஃபிக் இன்புட் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸல் ஃபைல் தான் எடுக்கும் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து இட் ஓப்பன் ஈச் எக்ஸல் ஃபைல் யூஸிங் OpenXml SDK நோ எக்ஸல் ஆப் நீடட். இதுக்கு வந்து நீங்கள் ஆப் எதுவுமே தேவையில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலாகவே எல்லாமே ரன் ஆகும். ஓகேவா. எக்ஸலை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிவிடும். பேக்ஹண்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்டர்னலாக ஒரு செல்ஸ் அண்ட் ஷீட்டை வந்து காலம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு சொல்ல வராங்க. ஓகேவா. ஃபார் ஈச் ஃபைல் இட் கோஸ் ஸோ த எவ்ரி ஒர்க் ஷீட். ஓகே. அது மாதிரி சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து இட் ரீட்ஸ் ஈச் ரோ அண்ட் செல் இன்சைட் த ஷீட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈச் ரோ வந்து பண்ணோம். ஈச் ரோ அண்ட் செல்லை வந்து இன்சைடாக வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். ஷீட்டில் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் செல் வேல்யூஸ் ஆர் ரிட்டன் இன் ஏ .txt ஃபைல் செப்பரேட் பை த டேப். ஸோ எப்பவுமே சொன்னால் பார்த்தோம் டெக்ஸ்ட்டில் வந்து டேப் நம்ம ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் வந்து அந்த டேப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. டேப் யூஸ் பண்ணால் ஃபைல் சேவ் ஆகும்னு சொல்ல வராங்க டெக்ஸ்ட் ஃபைலில். ஈச் ஷீட் இஸ் சேவ்டு த செப்பரேட் டெக்ஸ்ட் ஃபைல் இந்த அவுட்புட் ஃபைலில் சேவ் ஆகும் சொல்லுவாங்க. ஸோ தனித்தனியாக தான் சேவ் ஆகும்னு சொல்ல வராங்க. இது ஷீட்டில் என்னென்ன இருக்கும் ஒரு தனியாக டெக்ஸ்ட்டாக தான் சேவ் ஆகும் சொல்ல வராங்க. இந்த டெக்ஸ்ட் ஃபைல் நேம் இன்க்ளூட் த எக்ஸல் ஃபைல் நேம் அண்ட் த ஷீட் நேம். ஸோ நம்ம எக்ஸலோட ஃபைல் நேம் ஷீட்டோட என்ன ஷீட் 1 ஷீட் 2 அதோடைய என்ன டைப் டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபைலை வந்து சேவ் ஆகும் சொல்ல வராங்க. ஓகேவா. ஸோ ஹெல்பர் மெத்தட்ஸ் ரீட் செல் வேல்யூஸ் இன்க்ளூட் ஷேர் ஸ்ட்ரிங் அதான் யூஸ் சொல்லலாம். இந்த ப்ரோக்ராம் சப்போர்ட் ஒன்லி எக்ஸ்எல்எக்ஸ் ஃபார்மேட் நாட் ஃபார் அதாவது பழைய ஓல்டு எக்ஸல் ஒர்க் ஆகாது. எக்ஸ்எல்எஸ் இருக்காது. எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும் சொல்ல வராங்க. தெர் இஸ் நோ எரர் ஹேண்ட்லிங் ஃபார்மேட்டிங் ஆர் சப்போர்ட் ஃபார்முலா இமேஜஸ்லாம் வந்து இது வந்து நம்ம வந்து இது நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் டெக்ஸ்ட் ஃபார்மேட் மட்டும் கண்டென்ட் மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே. ஓகே. எல்லாமே மினிமைஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கோடு உள்ள போயிடலாம். ஸோ இதான் வந்து எக்ஸல் டு டெக்ஸ்ட் கன்வெர்ட்டரோட கோடு. இது இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஹெட்டர் ஃபைல்ஸ். இது நெக்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டு டெக்ஸ்ட் கன்வெர்ட்டர் நேம் ஸ்பேஸ் இது. ஸோ அதோடைய ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதான் இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் அதோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் இது. நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் வாய்ட்மெண்ட் ஸ்ட்ரிங் டாட் ஆர்மியோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் இது. ஸோ
இதில் வந்து இன்புட் டைரக்டரி அவுட்புட் டைரக்டரி நான் பார்த்து நான் செட் பண்ணிட்டேன். இதை இன்புட் டைரக்டரி. நெக்ஸ்ட் இது வந்து அவுட்புட் டைரக்டரி. இன்புட் டைரக்டரி பார்த்தீங்கன்னா இன்புட் எக்ஸில் கொடுத்துருக்கேன், அவுட்புட் டைரக்டரியில் அவுட்புட் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் ஈச். ஸோ இதான் வந்து எக்ஸ்எல்எஸ் ஃபைல் மட்டும் தான் எடுக்கிறோம். இது வந்து நம்ம வந்து ஒரு மல்டிபிள் ஃபைல் கொடுக்கலாம். நீங்கள் ஒரு 10 ஃபைல் கொடுக்குறீங்கன்னா 1 by 1 தான் ரன் ஆகும். ஓகேவா, பேரலாக வந்து ஒரே டைமில் ரன் ஆகாது. ஏன்னா அப்படி பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எரர் தான் அடிக்கும். ஸோ அதனால் ஒரு ஃபைலாக தான் வந்து கன்வர்ஷன் நடக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கான கோட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸிங்னாலே நமக்கு வந்து OpenXml ஃபைல் தான் வந்து கால் பண்ணுது. இது இன்டர்னல் பேக்கேஜ் தான் அது. ஓகேவா, ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ வந்து 1 by 1 தான் ரன் ஆகும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து யூஸிங் போயிட்டு அது ஃபார் ஈச்சில் வந்துட்டு ஒரு ஷீட்டாக தான் ரன் ஆகும். ஓகேவா, ஸோ ஒரு ஷீட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சேவ் ஆகும் அப்படின்னா, உங்களுடைய எக்ஸல் ஷீட்டோட நேம் என்ன, அதோடைய ஃபைல் பார்த்தீங்கன்னா, ஓகே, உங்களோட எக்ஸலோட நேமு, அதோடைய ஷீட்டோட என்ன ஷீட் 1 ஷீட் 2 அதே மாதிரி அது சேவ் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த .txt அந்த நேமில் சேவ் ஆகும். ஓகேவா, ஸோ அதுக்கான பாத் ஷீட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லூப்பில் தான் ரன் ஆகிட்ருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் டைரக்டரியில் வந்து எடுக்கிறாங்க. path.combine அவுட்புட் டைரக்டரி பாத் வந்துன்னா கெட் ஃபைல் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பார்த்துட்டு அதான் சேம் இப்போ சொன்ன மாதிரி தான் ஃபைல் நேம் கொடுத்து .txt சேவ்னு சொல்ல வராங்க. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஸிங் ஸ்ட்ரீம் ரைட்டர் எது கொடுக்குறாங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் ரோவில் பார்த்தீங்கன்னா டேட்டா எலிமெண்ட் தனியாக எடுக்கும். அதாவது கண்டென்ட் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதில் வந்து 1 by 1 சேவ் ஆகிட்டே வரும். ஓகேவா, ஸோ அதுக்கான கோடு தான் இது. ஸோ செல் இன்ட்டு row.element செல்ஸ்லாம் வந்து 1 by 1 வந்து நமக்கு சேவ் ஆகிடும். அந்த கண்டென்ட் நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்கு இல்லையா, ஸோ 1 by 1 வந்து அதில் சேவ் ஆகும். ஸோ டேப் பேஸ் மீது தான் ரன் ஆகும். ஓகே, ஒரு டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சம் ஸ்பேசஸ் கொடுத்தா வந்து நம்ம கண்டென்ட் வந்து சேவ் ஆகும். ஓகேவா, ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம என்ன ஸ்ட்ரீம் ரைட் வந்து கோட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இந்த பேக்கேஜ் எது இருக்குன்னா நம்ம OpenXml பேக்கேஜ்குள்ளே தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லூப்பிங். ஸோ ஒரு ஃபைலாக வந்து நமக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே நான் வந்து லூப்பிங் பேஸில் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டும் அதில் பேக்கேஜிங் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கண்டென்ட் எங்கே போனால் ஸ்டார்டிங் ஸ்ட்ரிங் கெட் செல் வேல்யூ செல் ஒர்க் புக் பார்ட். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் புக் பார்ட் போகும். இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வேல்யூனா செல்.init டெக்ஸ்ட்டில் போகும். அதில் வந்து இஃப்ளூ கொடுத்துருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து நாட் ஈக்குவல் டு நல் அண்ட் தென் செல்.data_type.value செல்.value.status இருக்குன்னு கேட்பேன். அதில் வந்து இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு அதில் வந்து 1 by 1 வந்து கண்டென்ட் வந்து நம்ம சேவ் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த கோடு வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போகலை, ஏன்னா போக தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம வந்து நம்மளுடைய வந்து பேக்கேஜ் பேஸ் கால் பண்ணுறதுனால நம்ம ரொம்ப இன்டெப்த் தேவையில்லை. அவுட் டு ஒர்க் அது மட்டும் தான் போதும். எக்ஸல் வந்து எப்படி டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகுது மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சால் போதும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தனியாக கோடு வந்து படித்தா தான் வந்து பண்ண முடியும். ஏன்னா இது வந்து எவ்வளோ பெரிய கோட் இருக்குது பாருங்கள். ரிட்டன் பார்த்தீங்கன்னா ரிட்டன்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோட்ஸ் இருக்கும். ஓகே, உங்களுக்கு டவுட்ஸ்னால் அதை கேளுங்க. நான் அந்த கோட் வந்து உங்களுக்கு நான் ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு வேணால் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் அப் விசுவல் ஸ்டுடியோ 22 வந்து டைப் பண்ணிடலாம். ஆனால் பேக்கேஜிங் போய்ட்டு நிறையா இருக்குது. ஏகப்பட்ட பேக்கேஜ் இருக்குது. அது ஏகப்பட்ட கிளாஸஸ் இருக்கும், ஏகப்பட்ட இன்ஸ்டன்ஸ் கிளாஸ் இருக்கும், ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே படித்தா தான் நமக்கு தெரியும். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம விசுவல் ஸ்டுடியோவில் போயிடலாம். விசுவல் ஸ்டுடியோவில் போய்ட்டு கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு அந்த சர்ச் பட்டனை .NET ஃப்ரேம்வொர்க் ஜஸ்ட் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கேஜ் இருக்குது. ஓகேவா, உங்களுக்கு என்ன பேக்கேஜ் வேணுமோ நீங்கள் வந்து அதில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, கன்வர்ஷனுக்காக. ஓகே, இதில் வந்துட்டு .NET ஃப்ரேம்வொர்க் டைப் பண்ணலாம். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா கன்சோல் டேப்பில் பார்த்தீங்கன்னா C# விண்டோஸ் அண்ட் கன்சோல் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துலாம். என்ன நேம் கொடுக்கலாம்னா எக்ஸல் டு டெக்ஸ்ட் கன்வெர்ட்டர் யூஸிங் பேக்கேஜ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கிரியேட் பட்டன் கொடுத்துடலாம். ஓகே, நியூ ப்ரோக்ராம் க்ரியேட் ஆகிட்டு வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு கம்பெனிஸ். ஸோ நம்ம வந்து பேக்கில் வந்து ஒரு கம்பெனிஸ் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா, உங்களுக்கு இப்போ எனி கொரிஸ் இருந்தால் வந்து நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டில் போய் கூட பாருங்கள். ஓகே, நம்மளோட விசுவல் ஸ்டுடியோ கோடு வந்து ரன் ஆகிடுச்சு.
ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஹெடர் ஃபைல்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் என்ன ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் வெயிட் பண்ணுறேன் ஸ்ட்ரிங் டாட் ஆர்குமெண்ட்டில் இருக்க கோடை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ இப்போ 16 எரர்ஸ் வருது. இப்போ நம்ம வந்து இதோட ஓப்பன் பேக்கேஜோட ஹெடர் ஃபைல் கொடுத்துடலாம். ஸோ ஹெடர் ஃபைல் பார்த்தீங்கன்னா யூஸிங் டாக்குமெண்ட் ஃபார்மேட் டாட் ஓப்பன்எக்ஸ்எம்எல் பேக்கேஜிங், அதேமாதிரி ஓப்பன்எக்ஸ்எம்எல் ஸ்ப்ரெட்ஷீட். ஓகே, ஓகே, ரெண்டுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டூல்ஸில் போய்ட்டு நியூகேட் மேனேஜரில் மேனேஜ் நியூகேட் பேக்கேஜ் ஃபர்ஸ்ட் சோர்ஸிங் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் தான் நம்ம வந்து நம்மளோட பேக்கேஜ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஸோ ப்ரௌஸில் சேவ் பண்ணிடலாம். ஓகே, டாக்குமெண்ட் ஃபார்மேட் டாட் ஓப்பன்எக்ஸ்எம்எல் டாட் பேக்கேஜிங். பேக்கேஜிங் இப்போ ஃபுல்லாக கொடுக்கணும் இல்லை, ஓப்பன்எக்ஸ்எம்எல் கொடுத்தாலே வந்துடும். ஓகே, HTK நான் இன்ஸ்டால் பண்ணேன். OpenXml.ht இதுவும் நம்ம பேக்கேஜ் தான். ஓகே, நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆகுது. வெயிட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஓப்பன்எக்ஸ்எம்எல் டாட் ஸ்ப்ரெட்ஷீட் அதுவும் காப்பி பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன் கொடுத்துலாம். தட் இஸ் நம்ம ப்ரௌஸில் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணி நம்ம ப்ராஜெக்டோட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, டாக்குமெண்ட் ஃபார்மேட் ஓப்பன்எக்ஸ்எம்எல். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்துலாம். ஸோ கோடு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டாலேஷன் ஆகிடும். பேக்கேஜ் எல்லாமே இன்ஸ்டாலேஷன் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் வந்துட்டு அகைன் ப்ரோக்ராம் போயிடலாம். எவ்வளோ எரர்ஸ் அதாவது 16 எரர்ஸ் தான் இருக்குது. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு தெரில, எனக்கு பார்ப்போம். எஸ், இந்த ஹெடர் ஃபைல் வந்து நம்ம வந்து அதில் பேஸ்ட் பண்ணல பாருங்கள். ஓகேவா? ஓகே, இந்த 2 ஹெடர் ஃபைல் அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ எவ்வளோ பாருங்கள் இப்போ எரர்ஸ் எதுவுமே இல்லை பாருங்கள். ஸோ நம்ம என்ன பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த பேக்கேஜை வந்து ஹெடர் ஃபைலாக கொடுக்கணும். கொடுத்தா தான் நமக்கு வந்து எரர் வராது. ஓகே, இந்த கோட் ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். பட் நீங்கள் இந்த கோடை ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, நான் வந்து ஃபைலில் போய் சேவ் ஆல் கொடுக்குறேன். சரி, எல்லாமே ரொம்ப இன்டெப்த்தாக போகும் இந்த கோடு எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்னுடைய இன்புட் எக்ஸலில் வந்துட்டு நான் டெஸ்ட்டுன்ற ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்குது, நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஷீட் 1ல் 1 செல்வா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் இருக்குது. ஷீட் 2ல் 2 ராம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்குது. ஷீட் 3ல் ராஜா பிரிண்டிங் டெக்னாலஜி இருக்குது. ஷீட் 4ல் ராமன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது. ஷீட் 5ல் ரவி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ஒரு எக்ஸல் ஃபைலில் 5 ஷீட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 5 கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த எக்ஸல் ஃபைலை வந்து நான் டெக்ஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். எப்படின்னா ஃபைல் நேம், ஓகே, பில் கொடுத்துடலாம். ஃபைல் நேம் ஷீட் நேம் டாட் txt. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ பில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து டீபாக்கில் போய்ட்டு ஸ்டார்ட் டெபக்கிங் கொடுத்துடலாம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் வரதான். ஓகே, பேக்கர் ரன்னிங்கில் இருக்க வெயிட் பண்ணும். ஓகே, ஓகே, கோட் வந்து கன்வர்ஷன் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த பாத்தில் வந்து சேவ் ஆகிடுச்சு பாருங்கள் எக்ஸல் ஃபைல். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் டெக்ஸ்ட் ஃபைலில் பாருங்கள் 5 ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கா? டெஸ்ட் அண்டர் ஸ்கோர் ஷீட் 1 இருக்கும். அதேமாதிரி டெஸ்ட் அண்டர் ஸ்கோர் ஷீட் 2, டெஸ்ட் அண்டர் ஸ்கோர் ஷீட் 3. டெஸ்ட்டுன்றது என்னுடைய எக்ஸலோட ஃபைல் நேம். ஓகேவா? ஸோ 1 பை 1 ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஷீட் 1ல் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஷீட் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா? கண்டென்ட் இருக்கா? ஸோ 1 டேப், தட் இஸ் அந்த டேப் போட்டு செல்வா, டேப் போட்டு எலக்ட்ரானிக்ஸ். அதேமாதிரி டெஸ்ட் 2 பாருங்கள். அதேமாதிரி
டெஸ்ட் 3, அதே மாதிரி டெஸ்ட் ஷீட் 4, அதே மாதிரி டெஸ்ட் ஷீட்டு 5. ஸோ இந்த மாதிரி எக்ஸல் ஃபைல் இருக்கிறதும் டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கிறதும் கரெக்டாக இருக்க நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ மோர்லெஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃபைலை வந்து கன்வெர்ட் பண்ணி ஒன் பை ஒன்னாக எடுத்துக்கலாம். எக்ஸலை வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா SSAS ப்ரோக்ராம் மட்டும் தான் ரன் பண்ண முடியும். ஓல்டு ஃபைலை வந்து நம்ம ரன் பண்ண முடியாது யூஸிங் OpenXml பேக்கேஜிங் வச்சு. ஓகேவா? ஸோ எல்லா ஃபைலும் இருக்கு இல்லையா? ஓகே, சூப்பர். இவ்வளோ சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.